காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. Shalom. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் நிறைவாக இருக்க கடவுது. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுக்கிறோம். சத்திய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த வார்த்தையை நீர் எங்களுக்கு போதித்து தருகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னித்து பாவிகளை நேசிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் உணவளிக்கிறீர். இந்த உணவு எங்களுடைய ஆவிக்குரிய போஷாக்காக இருக்கிறது. அதிலே நாங்கள் வளருகிறோம், வாழுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு வெற்றியுள்ள நாட்களாக ஆசீர்வாதத்தின் வழியாகவே நடத்தி செல்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இன்னும் காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். உலகத்திலே சிறந்தவர்களாக, வித்தியாசமானவர்களாக, கிறிஸ்துவரே வளர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் இன்றைக்கு பேச வேண்டிய வார்த்தைகளை எங்களோடு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே கடந்த 2 வாரங்களாக ஒரு தொடர் போதனையை கற்று வருகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்திலே ஒவ்வொரு வார்த்தையுமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆதாரமாக லூக்கா 11 வசனங்கள் 2, 3, 4. இன்றைக்கு 3வது வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்தவான்களே, அநேகர் ஜெபிப்பது, அதிகமாக ஜெபிப்பதும் உண்மைதான், உபவாசிப்பதும் உண்மைதான், ஏன் சிலர் உடலை கூட ஒடுக்குவதும் உண்மைதான். ஆனால் நம்முடைய பரிசுத்தமான தேவன் அருளும் ஏராளமான நன்மைகளை அவர்கள் அநேகரால் பெற முடியாமல் அவ்வப்போது அவர் சோர்ந்து போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஜெபிக்கிறேன், காரியம் கைகூடவில்லை, நான் கேட்ட விண்ணப்பம் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவர்களுடைய அதிகமான ஜெபங்களும் உபவாசங்களும் தேவனை மையம் கொண்டிருக்கவில்லை என்று பொருள்படுகிறது. உலக பிரகார தேவைகளோடு சம்பந்தப்பட்டவைகளுக்காகவே ஜெபிக்கின்றார்கள். தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக மட்டுமே உபவாசிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் உண்மை லட்சியங்கள் இல்லை. தேவன் விரும்பும் உயர்ந்த நோக்கங்கள் இல்லை. அவர்கள் நன்றாக இருக்க விரும்புவதில் ஒரு தவறும் இல்லை அருமையானவர்களே. ஆனால் எதற்காக நன்றாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு உரிய பதில் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீ ஏன் நன்றாக இந்த வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி உங்களோடு கேட்டால், இது லாஜிக்காக தான் இருக்கிறது, நியாயமாகத்தான் இருக்கிறது. என்ன பதில் சொல்வீர்கள்? அன்பானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவர்களாக மட்டுமல்ல,
ஆன்மீக உணர்வுகளை உடையவர்களாக மட்டுமல்ல, நாம் வாழ்வது தேவனுக்காக. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் வாழ்வது உமக்காக. நம்முடைய தேவைகளுக்கான விண்ணப்பங்களை பணிவுடன் கேட்கின்றார். அங்கே நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்றன. அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். நேற்று என்பது கடந்து போய்விட்டது, நாளை தினம் நமக்கு உண்டா என்று நமக்கு தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, அதனதன் நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அல்லவோ. இதை நாம் நம்ப வேண்டும். இந்த விண்ணப்பம், எதிர்காலத்தை குறித்த பயம் அநேகருக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. நிகழ்காலத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எந்த விண்ணப்பம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதாவது, இன்று எனக்கு அவசியமா இருக்கின்ற தேவைகளை தாரும். அநேகம் நாட்களுக்குரிய தேவைகளை சேர்த்து கேட்கவில்லை, நாளைய தினத்திற்குரியதையும் இன்றைக்கே தாரும் என்று கேட்கவில்லை. அருமையானவர்களே, நேற்று என்பது கடந்து போய்விட்டது. நாளை தினம் நம்முடைய கையிலா, இறைவன் நம்மை நடத்துகிற வழியிலா என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு முன்பாக இன்றைய தினம் மட்டுமே உள்ளது. எனவே நம்முடைய கவலை இன்றைய தினத்தை மட்டுமே பற்றி இருந்தால் போதும். அதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், அல்லது இன்று எங்களுக்கு தாரும். எனவே நம்முடைய கவலை இன்றைய தினத்தை மட்டும் பற்றி இருந்தால் போதும். இன்று ஆண்டவர் என்னை சிறப்பாக நடக்க வேண்டும். கவலையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை சஞ்சலமாக கிளேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு என்னை நடத்த போதுமானவர், இன்றைக்குரிய காரியங்களை சந்திக்க போதுமானவர். நாளை தினத்தை குறித்தோ 5 வருடங்களை குறித்தோ கவலைப்பட தேவையில்லை என்கிறதை இந்த பகுதி தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவேதான் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று இயேசு சொன்ன வார்த்தை தான் மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 4 மலை பிரசங்கத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. தேவன் இன்றைய தினத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, நாளை தினத்திற்கும் அவர்தான் தேவனாய் இருக்க போகிறார். நாளை தினத்தை அவர் நமக்கு தந்த பின்பு நாளைய தின தேவைகளுக்காக நாம் கவலைப்பட்டால் போதும். அருமையானவர்களே, நிச்சயமற்ற நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய தினத்தையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதுதான் நிஜம். அநேகருடைய வாழ்க்கை, அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கை, என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். நாளைய தினத்தை குறித்த கவலைதான் மிகப்பெரிய கவலை. வேலை வாய்ப்பு எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய சுக காரியங்கள் எப்படி இருக்குமோ, ஊடகங்களை பார்க்கும் போது எல்லா ஊடகங்களிலும் பேச்சுதான். இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பு செய்யுங்கள், எதிர்காலத்திற்காக, ரிட்டையர்ட் லைஃபுக்காக என்ன செய்ய போகிறீர்கள், இப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட கவலைகள். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நிச்சயமற்ற நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய தினத்தையும் இழக்க வேண்டாம். பொதுவாக ஜனங்கள் சேர்த்து வைக்கும் விஷயத்திலும் எதிர்காலத்தை குறித்த கரிசனையிலும் மிகவும் தீவிரமாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவு சம்பாதித்து சேர்த்து விட்டாலும் கூட இன்னும் சேர்க்க வேண்டும் என்பதிலேயே முழு கவனமாக இருக்கின்றார்கள். அநேகர் சேர்த்ததை செலவழிப்பதில்லை, ஆனால் சேர்த்த அளவு பல மடங்காக பெருக வேண்டும் என்பதற்காக அநேக சுகங்களை இழந்து இரவு பகலாக தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் வதைத்து ஓடி அலைகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதைதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த தெய்வமாவது சொல்றதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இதற்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, இயற்கையில் மனிதன் எவ்வளவு சேர்த்தாலும் போதும் என்று திருப்தி அடையாதவன். எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள், வீடுகள், சம்பாத்தியங்கள் இருந்தாலும் போதும் என்று திருப்தி அடையாத மனப்பக்குவம் உடையதான் மனிதன், எந்த மனிதனாக இருந்தாலும் சரி. இரண்டாவதாக, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற நிச்சயம் இல்லாததால் உருவாகும் பயம். இதுதான் இரவு பகலாக பயந்து பிரஷர், டென்ஷன், இளைப்பாறுதல் இல்லாமல் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இதற்கு விதிவிலக்கல்ல, பரிசுத்தவான்களோ அல்லது விசுவாசிகளோ இதற்கு விதிவிலக்கல்ல. அன்பானவர்களே, இன்று ஓரளவிற்கு ஏராளமாக சேர்த்து விட்டோம். ஆனால் எதிர்காலத்தில் இதற்கு அதிகமாக தேவை ஏற்பட்டால் என்ன செய்வது? அல்லது இன்று போல நாளைக்கும் சேர்க்க முடியும் என்று யார்
கண்டது. கொஞ்சம் அதிகமாக இன்னும் சேர்த்து வைத்து விட்டால் எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கலாமே, இது போன்ற சிந்தனைகள் மனிதனிடம் இருப்பதால் மனிதன் நிகழ்காலத்தில் எதையும் சரியாக அனுபவியாமல் எதிர்கால எண்ணங்களால் நிறைந்து வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றான். யாரையாவது நீங்கள் நிற்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, ஓடுகின்ற மனிதரை தான் நாம் பார்க்கிறோம். யாரை கேட்டாலும் பிஸி. சமீபத்திலே ஒரு சகோதரனோடு குடும்பத்திலே பேசிக் கொண்டிருந்த போது நான் எப்பொழுதும் பிஸி என்று சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு நான் கலக்கமடைந்தேன். பிஸி என்று என்கிற வார்த்தை இன்று எல்லாருடைய அகராதையிலும் இருக்கிறது. இதற்காக யாரையும் நாம் குற்றம் சாட்டவில்லை. அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லவும் கூடாது. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று நாம் கூறவும் கூடாது. ஏனென்றால் தேவன் வாழ்க்கையின் மைய பகுதியில் இல்லை என்றால் யாரும் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியாது. தேவனை நன்கு அறிந்து அவரை குறித்த முழு நிச்சயம் பெறாமல் யாருமே நாளை தினத்தை குறித்த நம்பிக்கையோடு இருக்க முடியாது. தேவனற்ற வாழ்வு பயம் நிறைந்ததாகவும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற நினைவுகளாலும் கலங்கிக் கொண்டேதான் இருக்கும். அன்பானவர்களே, தேவனா பயமா என்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தேவன் பார்த்துக் கொள்வார், மை லார்ட் வில் டேக் கேர் என்கிறதை நீங்கள் வைத்துள்ளீர்களா? அல்லது பயம் என்னை வாட்டுகிறதே என்கிறதை ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியும். பயம் இருக்கிறது என்றால் தேவன் மேலே விசுவாசம் இல்லை, அவர்கள் வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லிதான் அர்த்தம். தேவன் இருக்கிறார் என்றால் தேவன் பார்த்துக்கொள்ளார் என்கிற நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் வரும். அன்பானவர்களே, ஜெபிக்கிற மனிதன் இப்படி பயத்தோடு இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனை வாழ்க்கையின் மைய பகுதியில் கொண்டவன் மட்டுமே உண்மையாக ஜெபிக்கிற மனிதன். அவனுடைய ஜெபம் மட்டுமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெபமாக விளங்கும். அப்படிப்பட்ட மனிதன் தேவனை குறித்த நிச்சயத்தை பெற்று அவரை உறுதியாக விசுவாசிப்பான். ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், அதிகமாக ஜெபிக்கிறேன், அதிகமாக வேதம் படிக்கின்றேன், இவ்விதமாக சொல்லுகின்ற அநேகர் கூட நாளைய தினத்தை குறித்த கவலைகளால் நிறைந்து செயல்படுவதை பார்க்க முடிகிறது. சேர்த்து வைத்ததில் ஒழுங்கு முறைகளோடு கொஞ்சத்தை அனுபவிப்பதில்லை. கஞ்சத்தனம் பண்ணி வெளியூருக்கு செல்லாமல், சரியான உணவு சாப்பிடாமல், அப்படியே பேங்குகளிலும் நகைகளிலும் சொத்துக்களிலும் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற ஏராளம் விசுவாசிகள் உண்டு, நாம் பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாளைய தினத்திற்காக நிறைய சேர்க்க வேண்டும் என்ற ஆசையினால் உந்தப்பட்டு எப்போதும் அதிக கரிசனையுடன் வேகமாக செயல்படுகிறத மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எப்படி? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி? முதலாவது நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களில் அநேகர் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற தீவிரத்தினால் தேவனுடைய சமூகத்தின் சந்தோஷங்களை பெற போதுமான நேரங்களின்றி போகிறார்கள். ஆலயத்திற்கு செல்வதற்கு நேரமில்லை, பைபிள் படிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, குடும்ப உறுப்பினர்களோடு செலவு பண்ண நேரமில்லை. புருஷன் எங்கே இருக்கிறார்? கடையில் இருக்கிறார். புருஷன் எங்கே? அவர் தூரதேசம் போயிருக்கிறார். பிஸி, ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை. குடும்பத்தினரோடு பேசக்கூட நேரம் இல்லாத அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் தேவனை அறிகின்ற அறிவும் தேவனோடு நமக்குள்ள உறவும் பெருகினால் நாளை தினத்தை குறித்த அல்லது எதிர்காலத்தை குறித்த பயமோ கவலையோ இன்றி நாம் லகுவான இதயத்துடன் நம்பிக்கையோடு வாழ முடியும். எதிர்காலத்தை குறித்து நாம் ஏன் அதிகமாக அக்கறைப்படுகிறோம்? அதிகமாக ஏன் அலட்டிக் கொள்கிறோம்? முழு நேரங்களையும் ஏன் சேர்ப்பதிலேயே செலவிடுகிறோம்? ஏன் நம்பிக்கையோடும் மன நிறைவோடும் இருக்க முடியாமல் போகிறோம்? அதன் காரணம் அவிசுவாசம். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், உண்மைதான். ஆனால் இன்று நம்மை நடத்தும் தேவன் நாளையும் நடத்துவார் என்று நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை சார்ந்து இன்று அலசடிப்படாத இருதயத்தோடு இருக்கின்றோமோ, அங்கேதான் நாம் சில வேளை குறைபடுகிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் 48:14 கற்றுத்தருகிறது அல்லவா? அருமையானவர்களே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். இதுதான் உண்மையான நம்பிக்கை, இதுதான் உண்மையான விசுவாசம். மரண பரியந்தம் என்னை நடத்துவார், எங்களை நடத்துவார், நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லி இருக்க நாம் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற உணர்வுகளால் பாதிக்கப்பட தேவையில்லை. இன்றைக்கும் என்றைக்கும் அவர் தேவனாயிருக்க, அவரின் மேய்ப்பராயிருக்க, அவர் என்னை வழிநடத்துவராயிருக்க நாம் எதிர்காலம் எப்படி இருக்குமா என்ற எண்ணங்களால் பலவீனப்பட தேவையில்லை. அருமையானவர்களே, அதனால் தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். அருமையானவர்களே, அந்த நம்பிக்கை வராமல் போக காரணம் உண்டு. உலக பொருள் ஈட்டுவதிலும் நிதி நிலைமையை பெருக்குவதிலும் முழு நேரங்களை செலவிடுவதற்கு காரணம் உண்டு.
எதிர்காலத்தை குறித்த எந்த கவலையுமின்றி அமைதியாக இருக்க முடியாமல் போவதற்கு காரணம் உண்டு. என்ன? தேவனோடு உள்ள உறவிலே முழு பலம் இல்லாமல் இருப்பதே அது காரணம். தேவனோடு நெருங்கி பழகி அவரை குறித்த நிச்சயத்தையும் அவர் நம்மை அக்கறையோடு விசாரிக்கின்றவர் என்ற தனிப்பட்ட நம்பிக்கை உணர்வையும் இதயத்தில் பெறாததே அந்த காரணம். அந்த நிச்சயமும் நம்பிக்கையும் உள்ளத்தில் பதிந்துவிட்டால் தேவன் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தில் இதயம் சுதந்திர பறவையாக மாறிவிடும். நாளை தினத்திலே அவர் பார்த்து கொள்வார் என்கிறதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுவரையிலும் இந்த தேவன், நாம் நம்பி இருக்கின்ற தேவன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன், என் தேவன் மரண பரியந்தம் உங்களையும் என்னையும் நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். பரலோகத்தின் அன்பு தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு உம்மோடு வருகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு போதித்து தந்த மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம் ஏன் என்கிற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்கள் ஒவ்வொருவரோடும் ஊழியம் செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கை வராமல் இருக்க சில காரணங்கள் நாங்களாகவே வைத்திருக்கிறோம். எப்பொழுதும் நாளை தினத்தை குறித்த ஒரு பயத்தோடு இருக்கிறோம். அதற்கு இயற்கையான காரணங்கள் உண்டு. போதும் என்று திருப்தி அடையாத மனது உண்டு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற நிச்சயம் இல்லாத அந்த உருவாகும் அந்த பயம் எங்களில் உண்டு. மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உண்மையில் எங்கள் பாரத்தை வைத்துவிட்டு இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவனை நாங்கள் நம்பி, என் தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இப்பொழுதும் உம்மிடம் வருகிறோம். ராஜாவாக நடத்தும், மேய்ப்பராக நடத்தும், நல்ல தகப்பனாக நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.